இன்றைக்கும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். வாழ்க்கையின் மூலமாய் நிச்சயமாய் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினோம். போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. உலகத்தின் பார்வையிலிருந்து மற்ற எல்லாருக்கும் இப்படி காப்பாத்திருக்கலாமே, அப்படி காப்பாத்திருக்கலாமே, இந்த நேரத்துல யாருக்கா போன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு யாராவது ஒருத்தர் ஆலோசனை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு நிறைய சிந்தனைகள் வரும். என்னுடைய ஒரு சாட்சியை சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால், என்னுடைய தகப்பனார் மறைந்து போகும்போது இப்படிப்பட்ட கேள்விகள் எனக்கு வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஆறுதல் செய்த தேவன், என்னோடு கூட இருந்த தேவன், எனக்கு உதவி செய்தவர், ஞானம் இல்லாமல் அக்காலத்திலும் சில வேளையில தேவனிடத்துல கோபப்பட்ட வேளையும் உண்டு. ஏன் ஆண்டவரே இதை செய்கிறேன்? ஒரு தேவ மனுஷன் அவ்வேளையில வந்தார். தேவனுடைய தகப்பனுடைய சரித்திற்கு முன்பாக வந்து பிரசங்கம் பண்ணின வார்த்தை யோபுவின் சரித்திரம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார் என்ற ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்ண பயங்கர கோபம். எப்படி தேவன் நம்மிடத்தில் இருந்து அவர் ஒரு நேசிக்கிறவர்களை பறித்து கொண்டு போக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில இருக்கும்போது கர்த்தர் அவருடைய பலத்தினாலே, கிருபையினாலே, அவருடைய அன்பினாலே, தயவினாலே பின்பான காலங்களில் கர்த்தர் பலப்படுத்தி நேசித்து இன்னைக்கு நான் நிச்சயமாய் சொல்லுவேன், என்னையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தினவர், இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஊழியக்காரருடைய வாழ்க்கை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் இவ்வளவு நாளாய் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளும் இன்றைக்கு நான் நிச்சயமாய் சொல்லுவேன், உத்தம கூட்டாளியாக, அதே வேளையில இவர் தேவனுடைய உடன் வேலையாளாய் இருந்தார். தேவனோடு நடக்கிறவராக. வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம், வெண்வஸ்திரம் தரித்தவர்கள் அவரோடு நடப்பார்கள், ஆட்டுக்குட்டியானவர் போகிற இடமெல்லாம் பின்பாக செல்வார்கள். ஒரு நாள் வரும், சீயோன் பர்வதத்திற்கு மேலாய் நம் நேசர் வருவார். அவர் வரும்போது நாமும் அவரோடு கூட எழுந்திருப்போம். அந்த நிச்சயத்தோடு இன்றைக்கும் நாம் வாழுகிறோம். அந்த நிச்சயமானது நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த காலை வேளையிலும் ஒரு நிச்சயமான ஒரு சந்தோஷத்தின் நம்பிக்கையோட ஊழியக்காரருடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையில நானும் ஊழியக்காரரை குறித்து சாட்சி சொல்ல வேண்டுமானால், பலமுறை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நிறைய ஆலோசனைகளை சொல்லுவாங்க. அவர்கள் ஆலோசனைகளை சொல்லும் போது அது ஞானமாய், குடும்ப சூழ்நிலையில சரீர ரீதியான சில காரியங்களை மாற்ற வேண்டிய காரியங்களும் சொல்லும் போது ஆவியிலும் ஜெபித்து சூழ்நிலைகளை அறிந்து தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொன்னதும் உண்டு. தகப்பனார் மரித்து போன காலத்துல ஊழியத்துல அதிகமாய் உதவி செய்தது எங்களுடைய மாமா. சோ எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தி இன்றைக்கு ஊழியத்திலே நாங்கள் இருக்கிறோமானால் அதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய தூணா இருந்தவரும் கூட. இன்றைக்கு எங்களோடு கூட இராமல் இருந்தாலும் நிச்சயமாய் சொல்லுவேன், ஒரு நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட அந்த வான சேனைகளோட மேகங்களுடனே வருகிற நம் ஆண்டவராக இயேசுவோடு ஊழியக்காரர் வருவார். அவர் வரும்போது நாம் அவரை சந்திப்போம். சந்தித்து மகிழ்ச்சியோட பர்வதத்திலே, உன்னதத்திலே, அவருடைய சமூகத்திலே பிரவேசிப்போம். கர்த்தர் மகிமையான நாளுக்காக நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு, அந்த பலத்தோடு நாமும் காணப்படதான் தேவன் விரும்புகிறார். இந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை நம்பிக்கையானது நிச்சயம் உள்ளதா இருக்கிறது. இது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், ஆனால் செத்ததையாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வாசிக்கிறோம். രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു, എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു, എൻ സ്വദേശം കാൺമതിനായി
ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ബദ്ധപ്പെട്ടോടിടുന്നു. அவர் எப்பொழுதுமே ஒரு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எந்த அவர் தீமையை செய்கிறவர் அல்ல. நம்முடைய பார்வையில் சில நேரங்கள் அப்படி இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று துக்கமான இந்த நேரத்துல நமக்கு ஒரு ஆலோசனையாக நம்ம மனதில் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது சொல்லுகிறாரு, நமக்கு சாட்சிகளை தேவன் வை ஒரு மேரத்தான் போல. மேரத்தான் ஒரு 30 நொடியில் இருக்கிற ஊழியக்காரர் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை அவங்க ஓடி முடிச்சிருக்காங்க. அந்த ஓட்டத்தை தேவனுடைய பார்வையில் நம்ம பார்க்கும்போது அதை ஓடி முடித்திருக்கிறார்கள். பவுல் சொல்லும் பொழுது அவருடைய கடைசி நாட்களில் அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 2வது, நமக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உண்டு. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக வில்லிவாக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் அவர்கள் மரித்த போது அவருடைய அந்த மரணத்துக்கு நாம் போயிருந்தோம். அவரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சிகள், அவரை குறித்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படி அவர் கர்த்தரை நேசித்த விதம், கர்த்தரை தேடின விதம், கர்த்தருக்கு பயந்து நடந்த விதத்தை குறித்து அவங்க சொன்னாங்க. அப்ப இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு அவசியம். அப்போ நமக்கு முன்பாக இருக்கிற ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நம்ம சொல்லும்போது, கர்த்தருக்கு பயந்தவர், கர்த்தரை நேசித்தவர், கர்த்தருக்காக அவர் சரீர பலவீனத்தை எதையும் பார்க்காம கர்த்தருக்காக கொடுக்கப்பட்ட பலத்துல உற்சாகமாய் அவர் ஓடினவர். பலவீனத்தின் மத்தியில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சரீரத்தில் பலவீனத்தின் மத்தியில் கூட அவ்வளவு சரீரத்தில் வலி, அவ்வளவு பலவீனம், ஆனாலும் அந்த பலவீனத்தையும் இப்படிப்பட்ட சாட்சிகள் நமக்கு முன்பாக எதற்கு தேவன் வைத்திருக்கிறார்னா, இவர்களுடைய முன்னோடியா இவங்க ஓடிக்கிறாங்க. இவருடைய ஓட்டத்துல நம்ம இதை பார்த்து நாமும் ஓடும்படியாக தேவன் நமக்கு விரும்புகிறார். நம்ம ஓட்டத்தை ஜெயத்தோடு நம்ம முடிக்கணும். ஓட்டத்தை நற்சாட்சியோடு முடிக்கணும். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு அது சம்பூர்ணமாக இருக்கும். கர்த்தரை சார்ந்து அவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தருகிறார். நம்முடைய ஊழியக்காரரை குறித்து சொல்லும்போது அவங்களுடைய ஊழிய அனுபவங்கள், அவங்க ஒரு சகோதரி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, பிறந்தது ஒரு இடம், வாழ்ந்தது ஒரு இடம், ஊழிய செய்தது கூட முன்பாக ஒரு இடம், அப்புறம் கடைசியில் பெங்களூருக்கு கொண்டு வந்தாரு. இங்கே ஜீவன் கர்த்தர் எடுத்துக்கொள்ளபடியே கர்த்தர் சித்தமா இருந்துச்சு. நம்ம நினைச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு நினைச்சா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் நடத்தும் போது, தம்முடைய பிள்ளைகளை நடத்தும் போது எதிர்பாராத வழிகளை நடத்தி, எதிர்பாராத சூழ்நிலைகளை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் அநேகரை சந்திக்க கர்த்தர் செய்து கொண்டு கர்த்தரை விசுவாசிப்பதற்கும் அவரை நம்ம நேசிப்பதற்கும் நமக்கு ஒரு முன்னோடியை கர்த்தர் வைத்து, அவங்களுடைய ஓட்டம் நிறைவாகும் போது அந்த பேட்டான பின்னாடி கொடுப்பாங்க. பின்னாடி வரவங்க அதை என்ன பண்ணுவாங்க, வாங்கி அவர்கள் இன்னும் முழு வீச்சோட ஓடணும். ஏன்னா அந்த ரேஸ ஃபர்ஸ்ட்ல முடியும். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை அப்படிதான். நமக்கு கர்த்தர், நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நம்ம கொடுக்கிற அழைப்பை நம்ம தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய கர்த்தரத்துல நமக்கு நம்மோடு ஒரு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எப்படி மோசையை மரித்த பின்பு யோசுவாக்கு சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், பலம் கொண்டு திருமணதா இரு, நான் உன்னோடு இருந்து நான் மோசையை கூட செய்ததை விட அதிகமான காரியங்களை கண்டு செய்தார். அப்போ இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு நமக்கு நினைவு கூறுதலாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நல்ல உதாரணமாய் நம்ம வைத்து, அவருடைய சாட்சியை ஒரு உதாரணமாய் வைத்து, அவர்கள் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டாங்க. எப்படி பவுல் சொன்னார், அது போல
என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொன்னார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறதுக்கு ஏதுவாய் நம்ம தேவனை சார்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நேசித்து ஓட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாழ்க்கையை உலகத்துல மனுஷர்கள் அநேகம் பணம் சேர்ப்பதற்காகவும் புகழ் பெறுவதற்காக அநேகர் ஓடுறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையின் முடிவு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமில்லாமல் இருப்பது. ஆனா உலகத்துல ஒரு பெரிய பணம் சேர்க்கறனாலும் சொத்து சேர்க்கறனாலும் தேவனுக்காக ஓடுனவங்க இம்மையிலும் நல்ல கனத்தை பெறுகிறாங்க. மறுமையில தேவனுடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்து அவர் நம்மை அழைத்து உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி நம்மை அவர் வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட் அவருடைய வாயிலிருந்து நம்ம கேட்க வேண்டிய இருக்கிறதே பெரிய ரிவார்ட் என்னன்னா, உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனே, உண்மையா இருந்தேன், என்னுடைய காரியங்கள் உண்மையா இருந்தாய் என்று சொல்லி அவரிடத்திலிருந்து பெறுகிற அந்த வார்த்தை ஒரு பெரிய ஒரு பாக்கியமான கருதுகிறேன். இந்த நாளில் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு நினைவுறுதல் என்னன்னா, நாம் ஓடுகிற ஓட்டத்தை எப்படி ஓடுகிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். சில நேரத்தில் சோர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய காரியம், இப்படிப்பட்ட சாட்சிகள் தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம சரீர பலவீனத்தையும் பொருட்படுத்தாம கர்த்தருக்காக ஓடினர்கள் நம்ம பார்க்கிறோம். இவருடைய உதாரணத்தை நம்ம எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலன் தாங்க, உங்களுக்காக நான் சாட்சியா வாழணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு தீர்மானத்தோட நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுப்போம். நம்ம கண்டுபிடி நாம் ஜெபிக்கிறது வெளியில நேரத்தில் விசேஷமாக குடும்பத்தினருக்காக ஜெபி ஊழியக்காரர் ஊழியம் செய்திருக்க ஒவ்வொரு விசுவாசங்களுக்காக கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஒவ்வொரு நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொருவருக்காக கர்த்தர்களுக்கு ஆறுதலை தரும்படியாக, கர்த்தர் நம்பிக்கையை உண்டாக்கும்படியாக. இந்த நம்பிக்கை சாதாரணமானது அல்ல, இயேசு கிறிஸ்துவில் உண்டாக்கும் நம்பிக்கை இது இந்த உலகத்தை தாண்டி நித்தியத்துக்கு நம்மை நடத்துகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு சொல்லி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்னுக்கு மரியாதை இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த காலவெளியில நம்மோடு அவர் இருக்கிறார். அதை விசுவாசித்து நம்மை அழைத்த தேவனை நம்ம நம்பி சார்ந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்ய ஒரு விண்ணப்பத்தை நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒருமனப்பட்ட சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஒருவர் வார்த்தையினால ஆண்டவரே நாங்கள் ஆறுதல் படுத்தபடியே நாங்கள் பேசிக்கொண்டாலும் அதற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவரே நீர் தருகிற ஆறுதலுக்கு இணையாய் ஆண்டவரே ஒருவரும் தர முடியாதப்பா. உடைய பிரசன்னத்துல இருக்கிற அந்த ஆறுதலுக்கு இணையான ஒரு ஆறுதல் இல்லை. ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் உண்டாகிற ஆறுதலுக்கு ஏதுவான ஒரு ஆறுதல் இல்லை. அதனால இந்த நேரத்தில் கர்த்தாவே, எங்களுடைய மனுஷ வார்த்தைகளை கொண்டு தைரியமாயிருங்கன்னு சொல்லி அந்த ஆறுதலை விட ஆண்டவரே நாங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய ஆவியில கிரியை செய்யும் பொழுது சோர்ந்து போன உள்ளங்களை ஆண்டவரே அப்பா இழைத்து போயிருக்கிற உள்ளங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் எதிர்பாராத நேரத்தில் அப்பா நாங்கள் இவருடைய கண்களில் சீக்கிரமாய் மரித்து போனதாய் நாங்கள் அப்பா பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் உம்முடைய நோக்கத்தின்படி சித்தத்தின்படி ஆண்டவரே அநேகருக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஆண்டவரே இந்த ஒரு தேசத்திற்கு அறியாத ஒரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை உம்மிடத்தில் நடத்துவதற்கு கர்த்தர் இந்த மனுஷனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீரே. இந்த தெய்வ மனுஷனுக்கு நீ கொடுத்த தரிசனத்தை அந்த நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தீர். ஆனால் இந்த தரிசனம் முழுமையாய் நிறைவடைந்த ஆண்டவரே, இட் கேரிஸ் ஆன். இந்த தரிசனம் தொடர்ந்து இது முன்னேறி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ குறித்திருக்கிற தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்கு ஜனங்களை எழுப்புவீராக ஆண்டவரே, விசுவாச வீரர்கள் கர்த்தர் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உமக்காக சாட்சிகளாக இருந்து நாங்கள் வாசித்த வார்த்தையின்படியே இத்தனை திரளான சாட்சிகளுக்கு முன்பாக இருக்கிறவர்களை கண்டு ஆண்டவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக உண்மையே நோக்கி நாங்கள் பொறுமையோடு ஓட கற்றுக்கிறாங்க. அதை பலப்படுத்தும் ஆண்டவரே, உடைய கிருபைக்குள்ளாக முடி மறைத்துக் கொள்வீராக. எங்கள் சகல விதமான ஆறுதலின் தேவனே, உடைய மெய்யான ஆறுதல்களுக்கு உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரே, பிரசன்னத்தினால் உண்டாகிற அந்த ஆறுதல் உண்டாவதாக அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையினால தொடர்ந்து ஆண்டவரே பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. இன்னும் தொடர்ந்து உமக்கென்று சாட்சிகளாய் இருந்து ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர் செய்த இந்த ஊழியத்திலும் இன்னும் அதிகமாய் இன்னும் ஒரு மேன்மையான மகிமைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. எங்களை என்னுடைய பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்திய ஆவியானவர் எங்களை ஆண்டவருடைய சத்தியத்தில் நடத்துவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பலனையும் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கட்டளையிடுவீராகப்பா. உம்முடைய அன்பை கர்த்தர் ஊற்றி ஆண்டவரே பலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உமக்காக நாங்கள் உற்சாகமாய்
ஆண்டவர் சாட்சிகளை நிற்க கர்த்தர் பலன் தருவீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரை தொடர்ந்து இந்த ஆராதனையை தொடர்ந்து இந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் கரவீராக. ஆண்டவரை உடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நடப்பதாக. കാഹളം യുഗാന്ത്യകാലത്തിൽ ധ്വനിക്കുമ്പോൾ നിത്യമാം പ്രഭാത ശോഭിതത്തിനാൾ പാർത്തലേ രക്ഷപ്പെട്ടോരക്കരെ കൂടിയാകാശേ പേർ വിളിക്കുന്നേരം കാണുമെൻ പേരും. കാഹളം യുഗാന്ത്യകാലത്തിൽ ധ്വനിക്കുമ്പോൾ നിത്യമാം പ്രഭാത ശോഭിതത്തിനാൾ പാർത്തലേ രക്ഷപ്പെട്ടോരക്കരെ കൂടിയാകാശേ പേർ വിളിക്കുന്നേരം കാണുമെൻ പേരും. പേർ വിളിക്കുന്നേരം കാണും പേർ വിളി. வெளிப்படுத்தல் 14வது வசனம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தில் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கொடுப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கிறோம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் அந்த 2வது அதிகாரத்திலையும் 13, 16, 15 அந்த வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா அது கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லும்போது அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு போகணுன்னா முதலாவது பிள்ளைகளை தான் நீங்கள் ஊழியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஊழியக்காரான படித்த படிப்பு, அப்பாவும் சரி படித்த படிப்புக்கு ஆண்டவர் கொண்டு வந்து ஊழியத்தில் அங்கங்கே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அதை பார்த்து பிள்ளைகள் வந்து நாங்கள் ஊழியத்தில் சோர்ந்து போகாமல் கர்த்தர் இம்மட்டும் அவருடைய வார்த்தையினாலே தேய்ச்சி வருகிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா வயது 54 வயது. கணவர் மறிக்கும்போது அவங்களுக்கும் 52. இந்த மாதத்திலே தம்பி வந்து டிசம்பர் 19 வயது 50 வயது. அந்த வயதும் பார்க்கும்போது 44 வயது. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த வயது நமக்கு உலகத்தில் மாம்சத்துக்குரிய காரியங்களை பார்க்கும்போது இந்த வயது அவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்காக மாம்சத்துக்காக காரியங்கள் வேதவசனம் தெளிவாக சொல்லுது. இது கடைசி காலமாக இருக்குது. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக ஆயத்தமாக்கப்பட, ஏனென்றால் ஊழியக்காரர் சாட்சி சொன்னதின்படி நாங்கள் ஊழியத்தில் அவ்வளோ வேதனையில் இருக்கும்போது அங்கே ஊழியத்தை நடத்திட்டு இவ்வளோ பலவீனத்திலையும் வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து கம்யூனியன் அந்த காரியங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுட்டோம், அவங்க வந்து அதை இறங்கிக்குவாங்க, அதை நடத்துவாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்ட காரியங்களே ஊழியத்தில் அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால ஊழியத்தின் நிமித்தமாக இருக்கும்போது காரியங்கள் ஆனாலும் அநேக இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க இராதபடி லாக்டவுன் அநேக 60 நாள் வாழ்கிறாங்க.
ஆனால் ஆண்டவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்த காலம் கொஞ்சமாக இருந்தாலும் சாட்சி உண்மையாகவே சாட்சிகள் அதிகமாக பாருங்க. ஏன்னா அடிக்கடி அம்மாவும் சில நேரம் ஏதாவது பேசினாங்கன்னா அது அப்படியே சிரிப்பு, அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சிரிப்பாகவே காரியத்தை சொல்லி அநேக காரியங்கள். ஆனாலும் அந்த காரியங்களை கடைசி காரியங்கள் ஆனால் மனுஷர்கள் அநேக காரியம் நாங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஒரு எத்தனையோ வருடங்கள் சில நேரம் திடீர்னு ஞாபகம் வந்து அப்படியோ இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். ஆனாலும் அவருடைய வேலை. ஆனாலும் கற்று அந்த நாளிலும் காரியங்களை சாட்சி சொல்லும்படியாக அவர் குடும்பத்தை உண்மையாக அநேகர் ஒரு சகோதரி சொல்லும்போது ஐயா அவ்வளோதான் ஜெபிப்பாங்க, இனிமே எப்படி பார்ப்போம், அப்படி இல்லாதபடி. ஏனென்றால் இன்னொரு எப்ரேயரில் கூட ஒரு வசனம், அந்த வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்ரேயரில் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றுகிறதா இருக்குது. அதனால ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നുമെന്നോടെൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവനടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. കഷ്ടനഷ്ടം ഏറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. சோதனையில் பலனடைய
இந்த மகிமையான நேரத்துக்காக நான் நமக்கு இங்கே ஊழியத்தின் பாடல்களே அருமையான ஆண்டவரே இந்த நாட்கள் இருந்து நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி ஒரு ஊழியத்தின் பாடல்களே மிக வெகுவாக ஆண்டவரே அதை வழிநடத்தி வந்து அதற்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இந்த பெங்களூர் பட்டணத்திலே யோவான் நற்செய்தியில் 14ஆம் அதிகாரம் 1 John Gospel, John's Gospel, chapter 14. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவன் விசுவாசமாயிருங்கள், என் விசுவாசமாயிருங்கள். என் பிதா வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற வழி அறியோமே, வழியை எப்படியோர் என்றால், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவமாய் இருக்கிறேன். என் நாளை என்று ஒருவன் பிதாவிடத்தில் வரான். என்னை அறிந்தால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது மேற்கொண்டு நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். போல அவன் இருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்தோம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தால் ஒரு மரமானது வெட்டப்படுகின்ற பொழுது அது மீண்டும் துளிர்விடும். மனிதனுடைய வாழ்க்கையும் அதே போல இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிற்பாடு பரலோகத்திலே நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றார். அதான் தேவன் நமக்கு தருகின்ற பெரிய சொல்ல முடியாது. அதுதான் ஒரு ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கின்ற ஆயுசு நாட்கள். அவர் தருகின்ற ஆயுசு நாட்களிலே அவரை பின்பற்றி அவரை சார்ந்து வாழ்வதுதான் சால சிறந்தது என்று சொல்லி நாம் அறிகின்றோம். ஆண்டவர் அருமையான ஊழியக்காரர் குடும்பத்தில் அருமையான மகனை நல்ல ஸ்லாக்கியத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். வாழ்நாளிலே அது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஏனென்றால் ஊழியக்காரர் கர்த்தர் அந்த அளவுக்கு வலிமையாக எடுத்து பயன்படுத்தினார். இந்த நாட்களில் ஆரம்ப ஊழியத்தின் நிமித்தமாக இன்னைக்கும் பல திருச்சபைகள் ஆங்காங்கே இருப்பதை எண்ணி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே மனிதன் வாழ்நாள் குறுகியவனாய் இருந்தாலும் கூட வேதம் சொல்கிறது, இந்த உலகத்திலே மரித்தவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் விட்டு தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இளைப்பார்க்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். இந்த உலகத்தில் யோபு சொல்லுகின்ற பொழுது யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, துன்மார்க்கருடைய தொந்தரவுகள் இல்லை, மனிதனுடைய போராட்டங்கள் இல்லை, மனிதனுடைய உபத்திரவங்கள் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் தேவனுக்கு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். அதாவது
தங்கத்தினால் ஆன நல்ல ரோடுகள் போன்ற எல்லா மாளிகைகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட மகிமைக்குரிய இடத்திலே தான் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். மகிழ்ச்சியான இடத்துல லாசரு இந்த உலகத்திலே மரித்த பொழுது அவன் ஆபிரகாமின் மடியிலே சென்றான் என்று சொல்லி நாம் அறிகின்றோம். அது ஒரு சந்தோஷமான ஒரு வருமானம். வேதம் சொல்கிறது, முதலாவது மரித்தவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே முதலாவது வருவார்கள், நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மரித்தவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே முதலாவது வருவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே அருமையான சகோதரர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. தேவனுடைய வருகையில நாம் அவரை முகமுகமாய் தரிசிப்போம் என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நாம் வாசித்த பதிலே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு ஆறுதலை சொல்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் நம்மை தேற்ற வல்லவர். ஒரு மனிதனுடைய பிரிவு மிகுந்த வேதனை அளிக்கின்ற ஒன்று. அதுவும் ஒரு சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 54 வயதில் இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து செல்வது அருமையான சோதனைக்கும் பிள்ளைகளுக்கும் மிகுந்த வேதனை அளிக்கின்ற ஒன்று என்பதை நாம் அறிகின்றோம். ஆனால் ஆண்டவர் தானே அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும், ஆண்டவர்களை தைரியப்படுத்தட்டும், மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் அவர்களுக்கு தரட்டும். மனிதன் எந்த ஆறுதல் சொல்வதை காட்டிலும் தேவனுடைய சமாதானம் தான் அவர்களுக்கு முக்கியம். நாம் ஏதோ இந்த நாளில் நாம் அடக்கம் பண்ணிவிட்டு நாம் கடந்து செல்கின்றோம். தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க நாம் ஆயுதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபந்தான் அவர்களை தாங்கும், ஜெபந்தான் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், ஜெபந்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய நன்மைகளை தரும், ஜெபந்தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சகல கிருபைகளை தரும். எனவே பிரியமானவர்களே, தொடர்ந்து அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம் என்ற உறுதியோடு கூட நாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அதை அருமையான ஊழியக்காரர்களுக்கு நாம் செய்கின்ற அது பேர் உதவியாக இருக்கும் என்பதை அறிந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான குடும்பத்துக்கு ஆண்டவர்தாமே ஆறுதலை தொடர்ந்து தருவாராக. நேரத்தில் என்னோட என்னை கீழே ஊழியர் செய்த அருமையான போதகர்கள் எனக்கு சொன்னார்கள். என் காலையில் ஜோஸ் அவர்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வர முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலில் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னார்கள். பிறகு அவருடைய மகனுக்கு சுகமில்லை என்று சொன்னார்கள். எல்லாத்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்திருக்கோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னார்கள். பிரியமானவர்களே, எல்லாருடைய சார்பிலும் அருமையான குடும்பத்திற்கு வந்திருக்கிறவங்களுக்கு ஆகிய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிப்பார். Go!
தெய்வமே, காலை வேளையிலே கனத்த இதயத்தோடும் கண்ணீர் நிறைந்த கண்ணோடும் திருச்சபத்துக்கு வந்திருக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் உடைய திருவிழா திட்டத்தின்படி என்னுடைய அன்பு ஊழியர் கிளமெண்ட் அவர்களை இந்த சமூகத்திலே இளைப்பாறும்படியாய் நீர் அழைத்துக் கொண்டீர். 54 ஆண்டு காலம் இந்த பூலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே உடைய ஊழியத்தை நிறைவேற்றி மேலோக வாழ்வுக்கு தகுதி பெற்றிருக்கிற ஊழியருடைய சாட்சியான வாழ்க்கைக்காக நன்றியோடு நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன நீத வாக்கின்படி இது நாளிலே உடைய திருச்சமூகத்திலே இளைப்பாறும்படியாய் வந்திருக்கிற சகோதரர்களுடைய குடும்பத்தை உடைய திருக்கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகள் உறவின் பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் அருள்படியாய் இந்த சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறோம். இந்நாளிலும் நடைபெற இருக்கிற அந்த அடக்க ஆராதனைக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். அது ஒரு சாட்சியின் ஆராதனையாக இருக்கு தேவன் நீர் அருள்பார். அதை தொடர்ந்து கல்லறை தோட்டத்திலே அவருடைய உடலை நாங்கள் விதைக்க எடுத்துச் செல்வது உடைய கிருபையின் பிரசன்னம் இருக்கட்டும். உங்களுடைய வருகையின் நாளுக்காக அதுவரை அங்கே அது காத்திருக்கவும் நீர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாங்களும் அவருக்கு எதிர்கொண்டு வருவோம் என்ற அந்த வேத வாக்கின்படி அந்த நிச்சயத்தை பெற்றவர்களால் நாங்கள் இந்த நாளிலே இவருடைய உடலை அடக்கம் செய்ய தேவன் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். இதனாலும் இந்த அடக்க ஆராதனைக்காக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஏற்ற நிலையிலே கொண்டு வரும் ஒரு இந்த குடும்பத்து பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும்படியாக வந்திருக்கிறவர்களையும் திருக்கரத்திலே தருகிறோம். உடைய கிருபையுள்ள கரத்துக்குள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொள்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, hallelujah.
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கவலைகளின் மத்தியிலே ஆறுதலை அளிக்கிறதான எங்கள் அன்பும் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எந்த நோக்கத்தோடு கூட உடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம் என்பதை என் தேவன் காண்கிறேன். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். உண்மையான போதகர் நமக்காக நாங்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தாயின் கர்ப்பத்திலிருந்து மகனை பிடித்தெடுத்து ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் அழைத்து அதுவரை பல இடங்களிலே ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அவருக்கு பலனை தந்து அதற்காக சொல்லியிருக்கிறோம். எங்களுள்ளும் சென்னையிலும் அதுவரை உடைய திருச்சபைகளை ஸ்தாபிக்க அநேக ஆத்மாக்களை மக்கள் ஆதாயப்படுத்தும்படியாய் கர்த்தர்மான கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளை நன்றி செலுத்துகிறோம். காலம் நிறைவேறுகின்ற பொழுது உடைய தூய சித்தத்தின்படியாய் அனுவரை தம்முடைய மகனை உம்முடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டீர்கள். அதுவரை அது உம்முடைய சித்தம் என்பதை அறிந்து நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேள்வி கேட்க முடியாதவர்கள், ஏனென்றால் நீர் எங்களுக்கு பரம தகப்பனாயிருக்கின்றேன். சகலத்தையும் நன்மைக்கேற்றபடி செய்கிற தேவன் அதற்காக சொல்லியிருக்கிறோம். அதுவரை நம் மகனுடைய புரிவார் வாடுகின்ற அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் சொல்லுகிறோம். உணவியருக்காக சொல்லுகிறோம். ஞான பிள்ளைகளுக்காக நாங்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக. அந்த குடும்பத்துக்கு வேண்டிய மெய்யான சமாதானத்தை நீர் தருவீராக. அந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் நீர் தைரியப்படுத்துகிறதற்காக நாங்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய சகாயம் அற்றிருக்கிற வேளையில உம்முடைய பரத்திலிருந்து உடைய தெய்வீக சகாயம் பிள்ளைகளுக்கு தேவை என்பதை அறிந்து உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நீர் தருவீராக. ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசையை அனுப்பி அவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இதெல்லாம் உலகத்துக்குரிய என்னென்ன தேவை என்று காண்கிறீரோ அத்தனை தேவையை நீர் சந்திக்க வேண்டுமாறு சொல்கிறோம். ஆண்டவரே ஒன்றும் குறைவில்லாதபடி பிள்ளைகள் வாழவும், ஆண்டவரே இந்த உலகத்தின் ஊழியத்தை தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் செய்யவும், இன்னும் உடைய நாமத்தை பல இடங்களில் மகிமைப்படுத்தவும் ஆண்டவர்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமாறு சொல்கின்றோம். ஆண்டவரே அன்றாடம் படிக்கிற பிள்ளைகளை அதிகமாய் பலப்படுத்தி தைரியப்படுத்தி பிள்ளைகளுக்கு நீர் நல்ல தகப்பனாக இருந்து நல்ல ஆலோசனை சொல்லி பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல வழியில சிறந்த வழியில பிள்ளைகளை நடத்துவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம். உடன் பிறந்தவர்கள் என் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர்தாமே ஆறுதல் கொடுப்பீராக. மெய்யான சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமான சொல்லிக்கின்றோம். நான் வராமல் இருக்கின்ற ஆண்டவரே உடல் ஊழியக்காரர்கள் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய கர்த்தாவை ஒரு ஆறுதலை நீர் தருவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். உடலை நாங்கள் நல்லடக்கம் செய்ய கடந்து செல்கிறோம். உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக உண்மையிலேயே கிறிஸ்துவாகிய நீர் மறித்து உயிரோடு கூட நீர் எழுந்தீர், மீண்டும் நீர் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம். நீர் கடந்து வருகின்ற பொழுது முதலாவது மறித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி அறிகிறோமே. நம்முடைய மகனுடைய வருகையில எழுந்து ஆண்டவரே நிச்சயமாய் இந்த உலகத்துல மீண்டும் ஆண்டவரே மற்றவர்களோடு கூட கடந்து வருவார்கள் நிச்சயத்தோடு கூட நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தை இந்த குடும்பத்தாருக்கும் தாரும் அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை நீர் தருவதற்காக சொல்லியிருக்கிறோம். நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் அழ வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். இருந்தாலும் சரீர பிரகாரமாக பிரிவு எங்களுக்கு மன வேதனையும் கண்ணியும் ஆண்டவரே கவலையும் கொடுக்கிறது நாங்கள் அறிவறிக்கை மட்டும் தங்கியிருப்பதாக. முழுவதும்